பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஓவர்கமர்ஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த நாள் வெற்றியின் நாள், செழிப்பின் நாள், முன்னேற்றத்தின் நாள். இந்த நாள் நீங்கள் கை வைக்கிற எல்லா காரியங்களையும் கடவுள் வாய்க்க பண்ணுவார். இதை மாத்திரம் உறுதியாய் நம்புங்கள், ஆழமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறவைகளை, கொடுத்து வைத்திருக்கிறவைகளை நீங்கள் இந்த நாளில் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் அதற்கான எல்லா வழிகளையும், வாசல்களையும், மனுஷ தயவுகளையும், அனுகூலங்களையும், வாய்ப்புகளையும், வசதிகளையும் கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அதை காண்பீர்கள். இதை ஆழமாக நம்புங்கள். இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. முழு வேதாகமும் அதுதான் சொல்லுகிறது. தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை இந்த கண்ணால் பார்க்கல, காதால் கேட்கல, ஆனால் நம்ம இன்னும் தொட்டு உணரல. ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லாவற்றையும் நமக்கு நாம் போகும்போது எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாக, காணும்படியாக, அதை எடுத்து அனுபவிக்கும்படியாக சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு 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 காரியத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அதில் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆரம்பிக்கும் போதே, அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேணும்னு கேட்குறாங்க. அங்கே இயேசு சில காரியங்களை அவர்களுக்கு சொல்கிறாரு. உங்களுக்கு அடையாளங்களை நிதானிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி அவரிடத்துல கடிந்து பேசுகிறார். அப்படி பேசிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போகும்போது 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்தபோது, கிளம்பி போயிட்டாங்க, சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர்கள் சில காரியங்களை அவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள். அந்த முக்கியத்துவங்களை அவர்கள் மறந்து போகிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களோட சில காரியங்களை பேச விரும்புகிறார். அவர்கள் அக்கறைக்கு சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். அவங்க லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ப்ரையாரிட்டியாக நினைக்கிற காரியம் சில சமயங்களில் அவர்கள் அதை மறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை அவங்க எடுத்துக்கல, கொண்டு போக மறந்துட்டாங்க. ஏன் மறந்துட்டாங்கலாம் தெரில, பட் ஆனால் மறந்துட்டாங்க. அப்போது இயேசுக்கிட்ட அதை சொல்கிறாங்க. அப்பங்களை கொண்டு போக மறந்து போனார்கள். இயேசு அவங்கள பார்த்து அந்த டைமில் சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த டைமில் அவர் அப்படி சொன்னதுனால இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாம் அப்பங்களை கொண்டு வராதனால இயேசு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே யோசித்துக்கிறாங்க. இயேசு உடனே அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அப்பங்களை கொண்டு வராதனாலே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இன்னும் உணரலையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தது, மீதியாக எத்தனை கூட நிறையா எடுத்தோன்றது உங்களுக்கு உணர்வு இல்லையா? 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்தோம், மீதியானது எத்தனை கூட நிறையா எடுத்தோன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலையா அப்படின்னு அவர்களிடத்தில் கேட்குறார். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நான் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய அந்த புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னது அவர்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுடைய டாக்ட்ரின்ஸ், அதை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சொன்னேன், மற்றபடி வேறு எதையும் சொல்லலை அப்படின்றார். ஓகே, இதில் நமக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? சில சமயங்களில் நாம் நம்முடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான சில காரியங்களை நாம் மறந்துட்டோமே நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவங்களை கொடுக்குறோம். அன்றாடம் வேலைகள், அன்றாடம் ஆகார காரியங்கள், அன்றாடம் உடுத்துகிற காரியங்கள், நம்முடைய சரீரப்பிரகாரமான காரியங்களில் மாத்திரம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம். சரீரப்பிரகாரமான இந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான சில பணம் சம்மந்தப்பட்ட, பொருள் சம்மந்தப்பட்ட, ஆகாரம் சம்மந்தப்பட்ட, உடை சம்மந்தப்பட்ட, சொல்லப்போனால் இந்த சரீரப்பிரகாரமான, வெளிப்பிரகாரமான வாழ்வுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களை மாத்திரம்
பிள்ளைகளுடைய படிப்புக்கு சம்மந்தப்பட்ட, நாளைக்கு என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன பண்ணுவேன், அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற காரியங்களை மாத்திரமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் கூட சில காரியங்களை மறந்துட்டோமேன்னு நம்ம யோசிக்கிறோம். இதை மறந்துட்டு போயிட்டோமே, இதை எடுக்காமல் போயிட்டோமே, இதை செய்யாமல் போயிட்டோமே, இவர்கிட்ட போய் கேட்காமல் போயிட்டோமே, இதை யோசிக்காமல் போயிட்டோமே, அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அடுத்த வாடகை கொடுக்க என்ன பண்ணுவேன், அடுத்து நான் வாழ்க்கையை நடத்துவதற்கு என்ன பண்ணுவேன், மறந்துட்டோமே. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, மறந்துட்டோமே, நான் அப்போவே செஞ்சுருக்கலாமே, அப்போவே யோசித்துருக்கலாமே, யார்கிட்டையாவது சொல்லி வச்சுருக்கலாமே, அதை நினச்சி ஞாபகப்படுத்தி யாராவது கொண்டு வரதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்கலாமே. இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா? யோசித்துட்ருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறாரு, நான் அன்னைக்கு உங்களை எப்படி நடத்தினேன்னு யோசித்து பாருங்கள். மறந்துட்டீங்களா? நீங்கள் எதை கொண்டு வரலன்றதை மறந்துட்டீங்களான்றது இல்லை, நான் உங்களை நடத்தினதை நீங்கள் மறந்துட்டீங்களா? நீங்கள் என்னத்தை வேணாலும் மறந்துருக்கலாம். நான் சொல்ல இன்றைக்கி ப்ராஃபட்டிக்கலாக உங்களோட சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் என்னத்தை வேணாலும் மறந்துருக்கலாம். அப்படி மறந்ததுனால ஐயோ பேர் இழப்பு அல்லது பெரிய ஒரு 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 பஞ்சத்தையோ, பெரிய ஒரு உபத்திரவத்தையோ, பெரிய ஒரு சோதனையோ நான் சந்திக்க போகிறேனே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன வேணாலும் மறந்துருக்கலாம். சீசல்கிட்ட கேட்குறாரு, அன்னைக்கு 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதி எத்தனை கூட நாம் எடுத்தோன்றதையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 7 அப்பங்கள் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூட நிறைய எடுத்தோன்றது உங்களுக்கு நினைவு கூர்ந்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நோக்கம் என்னென்னா, நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கிறீங்க, அதை வச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றது இல்லை. நீங்கள் என்ன மறந்துட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஞாபகத்தில் நிறைய காரியங்களை செஞ்சீங்க அப்படின்றத வச்சு இல்லை. அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூட நம்ம அவ்வளவு நாம் எல்லாருக்கும் பகிர்ந்தோம், எவ்வளோ மீதி எடுத்தோம், நான் உங்களை எவ்வளோ ஆசீர்வதித்தேன், அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரொம்ப குறைவாக தான் இருந்தது, அதுவும் நீங்கள் கொண்டு வரல, வேறு யாரோ கொண்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு நாம் எவ்வளோ பேருக்கு ஆகாரம் பகிர்ந்தோம், எத்தனை மீதியான கூடைகளை எடுத்தோம்ன்றதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை எப்படி நடத்தி வந்தார் என்பதை எண்ணி பாருங்கள். அதுதான் என்று சொல்கிறாரு. நீங்கள் என்னத்தை கொண்டு வரல, கொண்டு வந்தீங்க, என்னத்தை மறந்தீங்கன்றதை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒன்றுமே கொண்டு வரலன்னா கூட, உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் கூட, இந்த நாளில் வெறுமையாக இருக்கிறீங்க, அவங்களுக்காவது எடுத்து வச்சாங்க, மறந்துட்டு வந்துட்டாங்க, இன்றைக்கி எடுத்து வைக்கிற கூட எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லாத நிலைமையில் நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், இக்கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன் இருக்கீங்களா? இந்த நாளுக்கு வந்து சேர்ந்துட்டேன், இந்த மாதத்தில் 16 நாள் ஆச்சு, என் கையில் ஒன்றுமே இல்லை, அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற யோசனையில் உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அன்னைக்கு நான் உங்களை எப்படி நடத்தி வந்தேன்றதெல்லாம் யோசித்து பாருங்கள். கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களை கடவுள் எவ்வளோ நல்லா நடத்தி வந்தார். ஒரு நாளும் கைவிடாமல், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல், ஆபத்தில் பாதுகாத்து, தேவைகளை சந்தித்து, தலை குனிய விடாமல், மக்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை எவ்வளவு அழகாக உயர்த்தி வைத்தார் என்பதை எண்ணி பாருங்கள். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நினைக்காதீங்க. நேற்றைக்கு கடவுள் உங்களுக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தார் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் இவ்வளவு தூரம் நடத்தி வந்தார், இனிமேல் நடத்த மாட்டாரா? யாரோ சிலர் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கடவுள் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வேலையை அவர் தான் கொடுத்தார். ஒருவேளை பாஸ் உங்களை மறந்துருக்கலாம், ஒருவேளை வேறு யாராவது உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க மறந்துருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை மறப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார் என்பதை எண்ணி பாருங்கள். எவ்வளோ மீதி எடுத்தீங்கன்றதை எண்ணி பாருங்கள். எவ்வளவு சேவிங்ஸில் கடவுள் வைக்க உதவி செய்தார் என்பதை எண்ணி பாருங்கள். திருமண காரியங்களை எப்படி வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவி செய்தார் என்பதை எண்ணி பாருங்கள். பாஸ்டில் கடவுள் உங்களுக்கு செய்த அந்த அனுக்கிரகங்களை எண்ணி பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் உங்களை எவ்வளோ அழகாக நடத்தி வந்தேன்றதை எண்ணி பாருங்கள். இதை செய்ய மாட்டேன்னா
நீங்கள் மறந்துட்டீங்கன்றதுனால நான் உங்களை கைவிட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுனால நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் போயிடுவேன், உங்களை பசியில் வாட விட்டுருவேன், உங்களை பட்டினியில் வாழ விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கர்த்தர் கேட்குறார். இந்த நாள் இந்த வார்த்தையோடு கூட உற்சாகம் அடையுங்கள், ஊக்குவிக்கப்படுங்கள். அவர் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் இதை குறித்து கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலாக உங்களுடைய டாக்ட்ரினை குறித்து கவலைப்படுங்க. என்ன டாக்ட்ரினேட் பண்ணப்படுறீங்க, சாப்பிட்றதுக்கு என்ன, நான் சாப்பிடுவதுக்கு நான் என்ன பண்ணுவேன்றதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ளே என்ன உபதேசம் உங்களை அறியாமலேயே ஏற்றப்படுகிறது, திணிக்கப்படுகிறது என்பதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் அவருடைய உபதேச கோளாறுகளை நீங்கள் இனம் கண்டுபிடிங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையினால் உற்சாகம் அடையுங்கள், இந்த வார்த்தையினால் ஜாக்கிரதைப்படுங்கள், இந்த வார்த்தையினாலே உணர்வடையுங்கள், இந்த வார்த்தையினால் விசுவாசம் கொள்ளுங்கள். இந்த நாள் ஜெயிப்பீங்க, இந்த நாள் சாதிப்பீங்க. இந்த நாள் நீங்கள் என்னத்தை வேணாலும் மறந்துட்டு போயிருந்துருக்கலாம், ஆனால் வெற்றியோடு வீடு திரும்புவீர்கள். வெற்றியோடு நீங்கள், ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வீடு திரும்புவீர்கள். கடவுள் உங்களை பலப்படுத்துகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக. காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. பிதாவே, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மறந்து போனோம் என்பதனால நீர் ஆசீர்வதிக்காமல் போய் விடுவீர் என்று ஒரு நாளும் வேதம் எங்களுக்கு போதிப்பதில்லை. எங்கள் மறதியில் தான், எங்களுடைய இயலாமையில் தான், எங்களுடைய அறிவீனமான காரியங்களில் தான் உம்முடைய அசாதாரணமான ப்ரொவிஷன்ஸை நாங்கள் பார்க்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்போ தான் அசாதாரணமானவராக இருக்கிறீர் என்கிற ஒரு புதிய பரிமாணத்தை எங்களுக்கு காணும்படிக்கு அங்கே உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யார் யார் காதுகள்லாம் விழுகிறதோ அவர்கள் எல்லாரும் விசுவாசம் கொள்வார்களாக, உணர்வடைவார்களாக, பலப்படுத்தப்படுவார்களாக. இந்த நாளில் நாங்கள் பெரிய சாட்சிகளாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை வாழ்ந்து அனுபவிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.